மிக் வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்டிங் லேயர் அப்படின்னா வெல்டிங் பில்லர், அதாவது பாத்தீங்கன்னா பில்லர் ஒயர்னு சொல்லுவாங்க. வெல்டிங் இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல்ல இருக்கும். வெல்டிங் மிஷின் நீங்க ஆன் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சோடனே ஃபுல் லேயர் நீங்க வெல்டிங் பண்ணிட்டே வரலாம். வெறும் கம்பி மட்டும் வந்துட்டு இருக்கும். அதை வந்து வெல்டிங்கை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து அதுல ஆட் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி வெல்டிங் ராடு, அதாவது இந்த மாதிரி ஆர்க் வெல்டிங்ல இந்த மாதிரி வெல்டிங் ராடு யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ணும்போது ஸ்டிக் வெல்டிங்ல இந்த வெல்டிங் பண்ணும்போது இந்த கம்பி எரியுது பாத்தீங்களா, இந்த மெட்டல் வந்து எரிஞ்சு லாவாவா மாறுற போது இந்த அந்த லாவாவா மாறக்கூடிய இந்த இரும்பு வந்து அந்தாண்ட போகாம கவர் பண்றதுக்கு மெயினா இந்த பிளக்ஸ் வந்து உதவியா இருக்கு. ரெண்டாவது இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக், அதாவது இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த காத்து வந்து இந்த வெல்டிங் எந்த விதத்திலையுமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக், இந்த ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா வரும். வெல்டிங் ராடு எரியும் போது நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கவனிங்களேன். சாதாரணமா நம்ம கண்ணுக்கு வந்து காத்து தெரியாதுல்ல, ஆனா இந்த புகை அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப ஒயிட் கலர்ல நல்லா திக்னஸ்